ஹாய் கைஸ், நம்ம ஆஸ்கர் வந்து இறந்துருச்சு. ஸோ இது வந்து கொஞ்ச நாளாக வந்து நடுவில் ட்ரீட்மெண்ட்லாம் தான் இருந்தது. நல்லா தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருந்தோம். சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த ஆஸ்கர் வந்து ஃபுட் எடுக்கலை. ஸோ வாட்டர் குவாலிட்டி எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ப்ராப்பராக தான் இருந்தது. நேற்றுக்கு கூட வந்து இது கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக தான் இருந்தது. பட் ஆனால் ஃபுட் எடுக்கலை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேஸாக ஃபுட் எடுக்கலை. ஆனால் ட்ரீட்மெண்ட் மட்டும் கண்டினியூஸாக போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இன்றைக்கி நம்ம ஆஸ்கரை வந்து லூஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கூட வந்து ஒரு 6 months கிட்ட வந்து ட்ராவல் பண்ணியிருப்பான். நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம பார்த்து வளர்க்குறது, எது ரொம்ப அதிகமாக கேர் கொடுத்து வளர்க்குறோமோ அதுதான் இந்த மாதிரி ஆகுது. கேர் பண்ணாமல் வெறும் ஃபுட்டு மட்டும் போட்டு வளர்க்குறது, அது பாட்டு வளருதுங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ். வந்து பார்த்த உடனே நான் ஆக்சுவலாக இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். வந்து பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னன்னு தெரில கைஸ். என்கிட்ட நல்ல ஆஸ்கர்ஸ் வந்து நல்லா வளரும். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப நாள் வந்து நிற்க மாட்டேங்குது. ஒரு 2 வருஷம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் இறக்குதுனே தெரிய மாட்டேங்குது. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பராக தான் நம்ம கொடுக்கறது, நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு தான் கொடுக்கறது. 2 months ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிடுறோம் ட்ரீட்மெண்ட் வைஸு. பட் ஆனால் எப்படின்னே தெரியல. நல்ல சைஸ் வந்துட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செத்து போனானே தெரில. சரி கைஸ், இதுக்கான இந்த கடைசி அடக்கத்தை நம்ம பண்ணிட வேண்டியது தான். நம்ம எடுத்து போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? வேறு நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கான டைம் வரும்போது அது போய் தானே ஆகணும். சரி வாங்க, இவனை தூக்கி நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சிடறோம்.